நமது தமிழ் மொழியில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே பிறமொழி சொற்களானது தமிழ் மொழியில் ஊடுருவி தமிழ் மக்களிடையே வழக்காற்று மொழியாக மாறிய சொற்களும் உண்டு. அதில் பல ஆயிரக்கணக்கான சொற்கள் ஊடுருவியிருந்தாலும் சில சொற்கள் தமிழ்தான் என்று நினைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மிக மிக பயன்பாட்டு சொற்களாக மாறிவிட்டது. ஆனால் அது தமிழ் அல்ல என்று பல நண்பர்களுக்கோ தமிழ்மொழி பேசுபவர்களுக்கோ தெரியாமல் போகிறது. எனவே தான் பல ஆயிரக்கணக்கான சொற்களில் தமிழ் போலவே இருக்கக்கூடிய சில சொற்களை மட்டும் இங்கு நான் பட்டியலிட்டு உள்ளேன். அந்த சொற்களை மட்டுமல்லாமல் வேறு பல சொற்களை நீங்கள் ஆர்வமுடன் அதை பயில்கிற போது பிற மொழி சொற்களை தமிழ் வழிப்படுத்துவதற்கு மிக எளிமையாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் கவனம் என்பதே கருத்து என்ற தமிழ்தான். கவனம் என்பது பிறமொழி சொல். சித்திரம் என்பதே பிறமொழி சொல். சிகிச்சை என்பதே பிறமொழி சொல். நிபுணர் என்பதே பிறமொழி சொல். வைத்தியர் என்பதே பிறமொழி சொல். அனுபவம் என்பதே பிறமொழி சொல். வயது என்பதே பிறமொழி சொல். மைதானம் என்பது பிறமொழி சொல். இப்படி பிறமொழி சொல்லை தமிழ் சொல்லாக மாற்றுவதற்கு பட்டியலிட்டுள்ளேன். அனைவரும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.